ஒன்ன மாதிரியே இருக்குன்னு சொல்லு லூசா. நான் லூசுதாங்க, நான் லூசுதான். சும்மா தான் வர சொன்னேன், டைம் பாஸ் ஆகல, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி அப்படியே வந்து மெயின் ரோட்ல ஆட்டோ பிடிச்சிட்டு வந்து இங்க நின்ட்டேன். சரி இங்க இருந்து உன்னைய கூப்பிட்டா நீ வரியா இல்லையான்னு செக் பண்ணேன். பரவாயில்ல வந்துட்டேன். எனக்கு வேலை வெட்டி இல்லன்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? இருந்தாலும் உனக்கு நான் முக்கியமானு செக் பண்ணேன். நல்லா செக் பண்றடா நீ. நீ என்னுடைய ஆபத் பாந்தவா, அடிமணி, ஆலம்பனா மாதிரி நீலாம் எனக்கு சரியா? நீ என்ன சொன்னாலும் நான் நம்புறேன் பாத்தியா? என்ன இது சொல்லணும் அதுக்கு மேலே சொல்லு. போ கிளம்பு, நீ வீட்டுக்கு போ, நான் ஃபோன் பண்றேன், மறுபடியும் வா சரியா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? சும்மா கூப்பிட்டு பார்த்தா வரியான்ட்டு போர் அடிச்சது, கொஞ்சம் ஜாலியா இருந்தது. ஒரு எமர்ஜென்சினா வர மாட்டேன் ரவி. எமர்ஜென்சினா ஆமா, இந்த அம்மா பெரிய ஆம்புலன்ஸ், எமர்ஜென்சினா வந்துருவாங்க. போயா போயா ஓட்ட. ராதா, அந்த வேங்கடமங்கலம் பெருமாள் கோயில் இருக்குல்ல, பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட், அங்க வாய. ஏன் என்னாச்சுன்னு சொன்னதான் வருவியா? வரமாட்டியா? இல்லைண்ணா வா சொல்றேன், நீ வந்தாதான் சொல்லுவ, வா சீக்கிரம் வா. ஓகே. 15 minutes later. இவளுக்காகலாம் இந்த சூனாப்பானை காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. வரட்டும், இன்னைக்கு அடிக்கிற அடியில பாருங்க. வா என்ன உட்கார்ட்டா? நக்கல்யா அவனுக்கு. இங்கெல்லாம் நிக்க தாண்டி செய்யணும் முடியும், படுக்க முடியாது பாய் போட்டு. இங்க வா, வண்டி ஓரமா விடு. நான் உங்க அப்பா விட்டு ரோடு மாதிரி அப்படியே அங்க நிப்பாட்ட. உன்னையா சொல்லணும்? உன்னை கொல்லணும். உன்ன மாதிரியே இருக்குன்னு சொல்லு லூசா. நான் லூசுதாங்க, நான் லூசுதான். சும்மா தான் வர சொன்னேன், டைம் பாஸ் ஆகல, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி அப்படியே வந்து மெயின் ரோட்ல ஆட்டோ பிடிச்சிட்டு வந்து இங்க நின்ட்டேன். சரி இங்க இருந்து உன்னைய கூப்பிட்டா நீ வரியா இல்லையான்னு செக் பண்ணேன். பரவாயில்ல வந்துட்டேன். எனக்கு வேலை வெட்டி இல்லன்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? இருந்தாலும் உனக்கு நான் முக்கியமானு செக் பண்ணேன். நல்லா செக் பண்றடா நீ. உனக்கு நான் முக்கியமா, நான் கூப்பிட்டோன்னு நீ வரியா இல்ல மதிக்காம போறியா அப்படின்னு ஒரு ஸ்மால் செக்கிங், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. சரி ஒன்னே நீ கிளம்பு. என்ன விளையாடிட்டு இருக்கிய நீ? ஏன் என்ன விளையாடிட்டு இருக்கேன்? நான் எங்க விளையாண்ட, சும்மா தான் நின்று இருக்கேன். வேணா ரவி. என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கறப்ப? என்ன இப்ப கொடுத்தாங்க வேணான்ற? ஐயோ நான் உன்கிட்ட என்னால முடியலடா அப்பா. வண்டி எடுத்துட்டு வரலையே, சரி ஏதோ எமர்ஜென்சிக்கு தான் கூப்பிட்டா வந்தேன். நான் ஒன்றும் உன் மேல அக்கறை எல்லாம் கிடையாது. இந்த லாரிங்கெல்லாம் எங்க போகுது? அதான் செக் பண்ணிட்டு இருக்கேன். இப்படியே போறானுங்க வர்றானுங்க, இவனுக்கு வேலை வெட்டி இருக்காது. அவனுங்களுக்கு பெட்ரோல் விற்கிற வேலைக்கு இப்படி எடுத்து சுத்திக்கிட்டு இருக்கானுங்க பாரு. எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய் எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? ஹலோ உழைக்கிறாங்க. சமூகத்துல நான் எவ்வளவு பெரிய ஆளு சொசைட்டில, நான் இங்க நின்று இருக்கேன், ஒருத்தனே மதிக்காம போறானுங்க. நின்னுட்டு இருந்தா மதிக்க தான் போக மாட்டாங்க, மதிக்காம போவாங்க ஃபர்ஸ்ட். சரி ஓகே, நான் வச்ச டெஸ்ட்ல நீ பாஸ் பண்ணிட்ட, நீ வீட்டுக்கு போ. ஏய் என்ன விளையாடிட்டு இருக்க நீ? எனக்கு வேலை வெட்டி இல்ல நினைச்சே நீ? நீங்க என்ன இப்ப கலெக்டர் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல எந்த பேங்க்ல மேனேஜர் மேடம் வெட்டியா உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருப்ப. அதான் யோசிச்சேன், இவளை வீட்டுல உட்கார வச்சா இவன் வந்து தண்டச்சோறு தின்னுக்கிட்டு நல்லா குண்டாகிட்டு இருக்கா. சரி கொஞ்சம் அலைய விடுமான்னு தான் சரி நான் வீம்புக்குன்னே ஆட்டோ பிடிச்சி வந்து இங்க உட்காந்து உன்னை கூப்பிட்டேன். இதெல்லாம் ரொம்ப அநியாயம் ரவி. அநியாயம் தாண்டி, ரவிராஜோட எல்லாமே இப்ப அநியாயமா தான் பண்ணுவான். இந்த வெயில்ல நாங்க வர வச்சு தலை சுத்தி நான் கீழே விழணும், அதை பார்த்து நீ சந்தோஷப்படணுமா? ஆமா, என்ன வேற என்ன எனக்கு சந்தோஷம்? கஷ்டப்படுறது வேலை தானே உனக்கு, விட்ட வேற வேலையே இல்லை. உன்னைய கஷ்டப்படுத்துறது தான் எனக்கு இஷ்டப்படுறது. இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. என்ன தெரியும் வழக்கம் என்னன்னு சொல்லிக்கிட்டு போடி. நான் மறுபடியும் போ வீட்டுக்கு, நான் மறுபடியும் ஃபோன் பண்றேன், மறுபடியும் வா. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை,
நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. இந்த மாதிரி 3 முறை நான் உன்னை கூப்பிடுவேன். நீ 3 முறை இங்க வந்துட்டேன்னா நான் வச்ச டெஸ்ட்ல நீ பாஸ் பண்ணிட்டேன்னு நீ அர்த்தம். என்ன எனக்கு டெஸ்ட் வைக்கிறது? ம். நானா உனக்கு அடிமையா? ஆ? நானா உனக்கு அடிமையா? ஹலோ, நீ என்னுடைய ஆபத் பாந்தவா, அடிமணி, ஆலம்பனா மாதிரி நீலாம் எனக்கு சரியா? அதான் நீ என்ன சொன்னாலும் நான் நம்புறேன் பாத்தியா? என்ன இது சொல்லணும் அதுக்கு மேலே போ சொல்லணும். போ கிளம்பு. நாளைக்கு அக்கறையில நீ ஓடி வீட்டுக்கு வா போ, நான் ஃபோன் பண்றேன், மறுபடியும் வா சரியா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? எல்லாம் உட்காந்து பாக்குறாங்க. இந்த இடத்துல அடிச்சிருவாங்க. உட்காந்து பார்க்காம இப்ப என்ன படுத்துக்கிட்டா பாப்பாங்க? உட்காந்து தான் பாப்பாங்க. என்னடா நீ பண்ணிட்டு இருக்க? என்னடி என்ன பேசுற நீ? உனக்கு இரிட்டேட்டா இருக்கா? நம்ம டென்ஷன் ஆகுது எனக்கு. டென்ஷனா இருக்கா? கல்லுக்கு அடிச்சிரும் நான் மண்டை. இருக்கா கோவம் வருதா? ஆமா இருக்கு. அப்பாடி இதாண்டி தேவை எனக்கு. உன்னை நிம்மதியா வீட்டுல உட்கார வைக்க கூடாதுன்றதுதான் என்னுடைய பிளானு. நாள் கூட என்ன நிம்மதியா நீ விடவே சரி மாட்டேன். ஒன்று பண்ணு. இப்ப நீங்க நிப்பியா, நான் வீட்டுக்கு போவேனா, நீ எனக்கு ஃபோன் பண்ணுவியா, நான் வரேனான்னு செக் பண்ணு. அட போப்பா, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிற நீ? இப்படியே நம்ம மாத்தி மாத்தி விளையாடுவோம். வேலை வெட்டி இல்லனா இந்த மாதிரி விளையாட்டு தான் வேற விளையாடு. என்ன பண்றது? போர் அடிக்குதுல வீட்டுல உட்காந்துக்கிட்டு. ஒரு மாதிரி பார்க்க மாட்டாங்க. நீ நிக்கிறது எல்லாமே என்ன வேற ரோட்ல நிக்க வைக்கிற. இல்ல இப்படி பாரு உலகத்துல என்ன நடக்குது, என்னென்ன பண்றாங்க அப்படின்றது எல்லாத்தையும் செக் பண்ணி வாட்ச் பண்ணு. உலகத்துல எப்படி பொழைக்கிறாங்க? வீட்லயே உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருக்காதீங்க. சீரியல் பார்த்தா இப்பெல்லாம் வந்து ப்ரெஷர் வருதான், பிபி வருதான், சுகரே வருதா இப்பெல்லாம். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆமா, அதே மாதிரி ஒண்ணு சும்மா இருந்தா எல்லாமே வரும் தெரியுமா? சும்மா தெரியுதுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீ சும்மாவே இருக்கல. இப்ப நீ மட்டும் என்ன சும்மாவா இல்லாம, நீ மட்டும் என்ன அப்படியே 10 பேருக்கு ஆடிட்டிங்கா பாத்துட்டு இருக்க? 10 கம்பெனிக்கு நான் ஆடிட்டிங் செக் பண்ணிட்டு இருக்கியா? டேய் நான் குடும்பம் நடத்துறேன்டா. அப்ப நாங்க மட்டும் என்ன நடத்துறோம்? நாங்க ஐபிஎல் மேட்சா நடத்துறோம். நீ எதுவுமே வந்துட்டா பேசுறதுக்கு. உன்னை யார் இங்க வர சொன்னா? என் தப்புதான். எனக்கு உன்னை யார் இங்க வர சொன்னா? நீ கிளம்பு கிளம்பு போ. நீ கூப்பிட்டா வந்தா பாத்தியா? என்ன சொல்லணும்? போ இங்க கிடந்து ஊர் தெரிஞ்சிட்டு போ, மேஞ்சிட்டு வா நான் ஊரை. போடி. நான் கூப்பிட்டா வரதுக்கு 1000 பேர் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டியா? சும்மா கூப்பிட்டு பார்த்தா வரியான்ட்டு போர் அடிச்சது. கொஞ்சம் ஜாலியா இருந்தது. எதுனா ஒரு எமர்ஜென்சினா நான் வர மாட்டேன் ரவி. எமர்ஜென்சினா ஆமா, எதுனா ஒண்ணு ஆமா, இந்த அம்மா பெரிய ஆம்புலன்ஸ். எமர்ஜென்சினா வந்துருவாங்க. போயா ஓட்ட. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. சோத்துக்கு வீட்டுக்கு தான் வந்தாகணும். ஏய் அப்ப இருக்கு உனக்கு. போ, எப்ப பாரு சோறுன்ட்டு. வரியா இல்லையா? உன் சோத்தை நீ தான் திங்கணும். வரியா இல்லையா? நான் வரல, நீ போ. அப்புறம் எதுக்கு நான் கூப்பிட்டேன்? நீ போடி. உன்னை சும்மா கூப்பிட்டேன், டைம் பாஸ் கூப்பிட்டேன். கடுப்பா இருந்தது. பஸ்ல எடுத்துக்கலாம் நான் தான் கடிச்சேன். சரி, நான் பார்த்தேன் என் மேல நீ எவ்வளவு பாசமா இருக்க. நான் கூப்பிட்டோன்னே நீ வரியா, நீ வரியான்னு செக் பண்ண. வந்துட்ட. வீட்ல ஒரு வேலை பார்த்து நீ என் மேல ரெஸ்பான்ஸா இருக்க. போ. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கம்மிங். இது மட்டும் நல்லா வக்கனையா பேசு. ஒரு வேலைக்கு பிரயோஜனம் இல்லலாம் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணி தெரியும். நாங்க திரிக்கிறோம், நீ போ. வந்துட்ட அட்வைஸ் பண்றதுக்கு. நீங்க அட்வைஸ் பண்ணா நாங்க திரும்பிடுவோமா? அந்தம்மா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது. தெரியல உனக்கு. போடி. போறது கிடையாது. நீ திரும்ப அது ஜென்மமாச்சு. சரி போ போ போ, மூடிட்டு போ. இப்ப இங்க யாருக்காக வெயிட் பண்ற? யாருக்கோ வெயிட் பண்ணுவேன் நானு. போ. என்னடா சுடுங்க மரங்கற கழண்டி போச்சாடா ரவி உனக்கு? நீ போடி. செஞ்சு போ, கிளம்பு. என்னை இரிட்டேட் பண்ணாத. டென்ஷன் ஆகுது ஃபேஸ் பார்த்தா. போ. நீ கூப்பிட்டு பாறா. நீ கூப்பிட்டா வர நான் பாத்துக்கோ. வராத போ, அப்படியே போயிடு. நீ அப்படியே கடந்து. நான் மறுபடியும் ஃபோன் பண்றேன், வா. ஃபோன் பண்றேன், வா. இதே வேலையை நான் டெஸ்ட், 2வது டெஸ்ட் உனக்கு. இது 2வது ரவுண்டு போவோம். மொத்தம் நீங்க 3 ரவுண்டு உனக்கு டெஸ்ட் வைக்க போறேன் நான். டெஸ்ட் வச்சு என்ன பண்ண போறீங்க சார்? பாப்பேன். போ. இப்படியே வேலை செஞ்சா இந்த மாதிரி என்னலாம் உனக்கு தோணுது? ஏறுடா மேல. நான் வரல, மேல ஏறணுமா? வண்டியில ஏறுடா. வண்டியில ஏறணுமா? பாரு, என்னவோ நீ சொன்ன இப்ப மிரட்டின கத்தனன்றதுக்காகலாம் நான் வண்டியில ஏறல சரியா? எனக்கு அர்ஜென்ட்டா 1 பாத்ரூம் வருது, அதான் ஏறுறேன். ஏற போறியா? போற வழியில எங்கேயாவது நிப்பாட்டு, சொருன்னு அடிச்சுட்டு வரேன். அசிங்கமா இல்ல? எதுக்கு அசிங்கம்? பொது இடத்துல பேண்ட்ல போனாதான் அசிங்கம். பார்த்து ஓட்டு, நல்லா ஓட்டுறேன் வண்டிய.